தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது வேதத்தின் மகத்துவம். யோபு 19:25 வாசிக்கிறோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாட்களில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அதிக பக்திநயமான மிகவும் மகிமையான சத்தியங்களுக்குள் ஒன்று என்னவென்றால், வேதத்தில் வெளிப்படுத்தியுள்ள மாபெரும் மீட்பரின் ஊழியத்தை நிறைவு செய்கின்ற இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை சத்தியம். பரலோக பயணத்தில் ஈடுபட்டுள்ள தேவனுடைய மக்கள் மரண நீடின் பகுதியிலே நீண்ட காலம் தங்கியிருக்கபடி விடப்பட்டிருக்கிறார்கள். புறம்பே தள்ளப்பட்ட அவரது மக்களை மீண்டுமாய் வீட்டிற்கு கொண்டு வரத்தக்கதாக உயிர்ச்செய்தலும் ஜீவனமாயிருக்கிற அவரது வருகை பற்றிய வாக்குத்தத்தத்தில் அவர்களுக்கு ஒரு அருமையான மகிழ்ச்சியூட்டும் நம்பிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே 2ஆம் வருகையிலே பரிசுத்த வேத வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ள உறுதியான அடிப்படையான ஒரு உபதேசமாகும். ஏதேன் தோட்டத்திலிருந்த அந்த முதல் தம்பதிகளான ஆதாம் ஏவாளும் துக்கம் நிறைந்தவராக வெளியேற்ற அந்த நாளிலிருந்து விசுவாச பிள்ளைகளை அழிப்பவனாக சாத்தான் முயற்சி எடுத்தான். அவருடைய வல்லமையை உடைத்து அவர்கள் இழந்து போன பரலோகத்திற்கு மீண்டும் அவர்களை கொண்டு வரத்தக்கதாக வாக்கு தத்தப்பட்டவர்களின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார்கள். ஏதேனில் வாழ்ந்தவர்களின் சந்ததியில் 7ஆம் தலைமுறையில் வந்த ஏனோக்கு தேவனோடு 300 ஆண்டுகள் சஞ்சரித்தான். அந்த விடுதலை வீரரின் இயேசுவின் வருகைக்காக கண்ட ஏனோக்கு வெகு காலத்திற்கு முன்னரே இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பிற்கும் ஆயிரமான நமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று அறிவித்தான். எனவே நமது முற்பிதாவான யோபு அவரது துயரம் மிகுந்த இருந்த நாட்களிலே அசைக்க முடியாத நம்பிக்கையோடு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியில் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்று யோபு பக்தன் கூறினார். அனைத்து கிருபைகளுக்கும் தேவனானவர் நித்திய காரியங்களை விளங்கிக் கொள்ளத்தக்கதாக அறிவை தெரிவுபடுத்துவராக உங்களிடமுள்ள பல தவறுகள் அவைகள் காணப்படுகின்றன. அதே நிலையிலே சத்திய வெளிச்சத்தை கொண்டு உங்களுக்காக கடைபிடிக்க வேண்டும். நித்திய வாழ்வை வழங்கும் அந்த வெளியேறப்பெற்ற பயனை கொடுக்கக்கூடிய கசப்பான கனியின் மூலம் இடம்பெற்றிருக்கிற தீமையை வெளியேற்ற தேவையான முயற்சி எடுக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பெருமையான சுயநீதி உள்ள உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுத்துங்கள். உங்களது பாவம் நிறைந்த நிலையில் முற்றிலும் நொறுங்கி போனவர்களாக அவருடைய பாதத்தில் உங்களை தாழ்த்துங்கள், மிகவும் அதிகமாக தாழ்த்துங்கள். உங்களை ஆத்மாவுக்கும் பணியில் ஈடுபடுங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருப்பதனால் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்று மெய்யாகவே கூறக்கூடிய நிலை 8 முறை நீங்களும் நானும் ஓய்ந்திருக்காதீர்கள். நீங்கள் பரலோகத்தை இழந்து விடுவீர்களானால் எல்லாவற்றையும் இழந்து விடுவீர்கள். நீங்கள் பரலோகத்தை பெற்றுக்கொள்கிறீர்களானால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறீர்கள். இந்த காரியத்தில் ஒரு தவறையும் செய்துவிட வேண்டாம் என்று நான் உங்களிடத்தில் மன்றாடுகிறேன். ஆண்டு சமூகத்திலே காத்திருந்து அவர் வருகைக்காக காத்திருங்கள். சங்கீதத்திலே வாசிக்கிறோம், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனாலே செய்தியை கேட்ட உங்களையும், இதனாலே பிறந்த நாளையும் திரும்ப நாள் காணுகிற பிறகுகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.